அல்லாஹு தாலா தான் நாடியவர்களை தண்டிக்கிறான், நாடியவர்களை மன்னிக்கிறான். ஏனென்றால் அல்லாஹ் எல்லாவற்றுக்கும் சக்தி உள்ளவன், எதை செய்யவும் அல்லாஹ் சக்தி உடையவன் என்று அல்லாஹு தாலா அந்த வசனத்தை முடிக்கிறான். பெண்ணை இங்கே சொல்ல வந்த என்றால் இந்த முழு சூறாலையும் அல்லாஹ் நிறைய கடமைகளை சொல்லியிருக்கிறார். முன்னால் நான் சொல்ல வரோம், முன்னால் இருக்கிற வசனங்கள் அல்லாஹ் நிறைய கடமைகளை சொல்லியிருக்கிறார். நிறைய பொறுப்புகளை முஸ்லீம்கள் மீது சுமத்திருக்கிறார். அந்த முழு பக்கராவை நாங்கள் ஓதி பார்த்தோம். அது நம்பிக்கையோட சார்ந்த பாதியாயிருக்கும் அல்லது நடத்தையோடு சார்ந்த பாதியாக இருக்கும். இது எல்லாத்தையும் அல்லாஹ் எப்படி பார்க்குறேன்னா இந்த ஆயத்தை சொன்ன மாதிரி, இப்போ இந்த ஆயத்தை சொன்ன மாதிரி அல்லாஹ் பார்க்குறான். எவ்வளோ தூரம் அதை நிறைவேற்றாய், எவ்வளோ தூரம் அதில் அதை நிறைவேற்றாமல் விடுறாய், நிறைவேற்று நேரம் போன்ற உள்ளம் எப்படி இருந்தது, இந்த எல்லாத்தையும் அல்லாஹ் கண்காணிக்கிறான் என்று சொல்லி இந்த வசனம் முடிச்சு. அதான் அந்த அந்த மேலே சொன்ன பகுதிக்கும் இந்த ஆயத்துக்கும் உள்ள தொடர்பு. அவ்வாறு கண்காணிக்கின்ற அல்லாஹ் அதுக்கு தண்டனை கொடுக்கிறதும் கொடுக்காமல் மன்னித்து விடுவதும் அல்லாஹ்வுடைய நாட்டம். இப்போ உங்களுக்கு கவனமாக நாங்கள் விளைவிக்கணும். தான் விரும்பியவரை தண்டிக்கிறான், விரும்புபவரை மன்னித்து விடுகிறான்னு சொன்னால் நாங்கள் சொல்கிற வசனம் அல்லது. ஒரு மனுஷன் நான் விரும்பினத்தை செய்வேன்னு சொன்னால் அது அதிகார வெறியை காட்டும். நான் விரும்பினது செய்வேன் என்றால் அதிகார வெறியத்தனை காட்டும். ஆனால் அல்லாஹ் சொன்னால் அப்படி அல்லது. அல்லாஹ்வுடைய நாட்டம் என்றது எப்போவும் அவனுடைய அறிவோடு சம்மந்தப்பட்டு தான் இருக்கும். ஹிக்மா நாங்கள் சொல்கிறோம், அல்லாஹ்வுடைய அறிவோடு சம்மந்தப்பட்டு தான் இருக்கும். ரெண்டாவது அல்லாஹ்வுடைய அருளோடு சம்மந்தப்பட்ட நீக்கும். நாங்கள் ரஹ்மான் சொல்லுவோம், அல்லாஹ்வுடைய அருளோடு சம்மந்தப்பட்ட இருக்கும். இந்த நாட்டம் தனியாக வேலை செய்யாது ஒரு நாளும் அல்லாஹ்விடத்தில். இந்த அறிவு, அல்லாஹ்வுடைய அன்பு, இரக்கம், கருணை இதோடு சேர்ந்து தான் வேலை செய்யும். எனவே அல்லாஹ் யாரை மன்னிச்சாலும் இன்னமும் நியாயம் நீக்கும். அது ஏன்னா அல்லாஹ் அறிவோடு தான் எதையும் செய்வான்ன்றதுனால, ஹிக்மத்தோடு எதையும் செய்வான்ன்றதுனால கண்டிப்பாக ஒரு ஆளை மன்னிச்சா அதுக்கு ஒரு நியாயம் நீக்கும், தண்டித்தால் அதுக்கு ஒரு நியாயம் நீக்கும். நியாயமற்று அதிகாரபூர்வமாக அல்லாஹ் செயற்பட மாட்டார் என்றால் அது அல்லாஹ்வுடைய பண்புக்கு முரண். அப்படி செயற்பட்டால் அல்லாஹ்வுடைய பண்புக்கு ஹக்கீம் என்று அல்லாஹ் அப்போ சொல்லலாம் போகும், அலீம் என்று அல்லாஹ் சொல்லலாம் போகும், ரஹீம் என்று சொல்லலாம் போகும். அப்போ இந்த பண்புகள் ஊடாகத்தான் அல்லாஹ் செயற்படுவார். எனவே அல்லாஹ் தான் விரும்பியவரை மன்னிக்கிறான், விரும்புவோரை தண்டிக்கிறான்னு சொன்னால் நாங்கள் இப்படித்தான் அந்த விலையை கொள்வோம். அதே மாதிரி தான் அல்லாஹ் எதை செய்யவும் சக்தி படைத்தவர் என்றாலும் அதே கருத்து தான். அல்லாஹ்வுக்கு எல்லாமே செய்யலும், ஆனால் அல்லாஹ்வுடைய செயல்கள் எல்லாத்துக்கும் பின்னால் நியாயமும் காரணமும் ரஹ்மத்தும் எல்லாமே இருக்கும். அப்படித்தான் இதை நாங்கள் கட்டாயமாக இப்படி வார வசனங்கள், விரும்புவது செய்வாண்டு வார வசனங்கள் எல்லாம் இந்த கருத்தோடு நாங்கள் விளைவிக்கணும்.